எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப சுவையான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழியோட ஈரலையும் முட்டையும் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். இது சாப்பிடவும் ரொம்ப சுவையா இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. நம்ம யூஸ்வலா ஈரலை மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள் போட்டு நம்ம நெருப்புல சுட்டு சாப்பிட்ருக்கோம் ஆல்ரெடி. இல்லைன்னா கிரேவி பண்ணுவோம் நம்ம வீட்ல எல்லாம். ஆனால் இது ஒரு புதுவிதமாக இருக்க போது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயமும் கூட. நம்ம ஆட்டு ஈரலை வச்சு செஞ்சுருப்போம், ஆனால் கோழி ஈரலை வச்சு எத்தனை பேர் செஞ்சுருக்காங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி செஞ்சு பாட்டுங்க, சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம ஒரு பவுடர் அரைக்கணும், பொடி. அதை அரைச்சிட்டு மேற்கொண்டு என்ன செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த பொடி அரைக்கிறதுக்கு ஒரு 4 பொருள் தாங்க தேவை. படப்படன்னு அரைச்சி சட்டு புட்டுன்னு செஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் சோம்பு. ஜீரகத்தில் பாதி, ஏன்னா இது கொஞ்சம் கசப்பு சுவை கொடுக்கும், அதனால நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வர கொத்தமல்லின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மல்லி. ஒரு 7-8 வர மிளகா. இது சின்ன நாட்டு மிளகாங்கிறனால நான் 9-10 மிளகா எடுத்திருக்கேன். கொஞ்சம் காரம் கூடுதலாகவே இருக்கும். இது எல்லாத்தையும் இப்போ பவுடர் பண்ண போகிறோம். செம்மையாக பவுடர் ஆகிடுச்சுங்க. இந்த மிக்சியோட அன்பாக்சிங் வீடியோ போகணும்னு நினச்சேன், ஆனால் நல்லா இருக்கவும் நான் அப்படியே கண்டினியூவாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபைன் பவுடர் ஆகிடுதுங்க. இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற மசாலா பொடி ரெடி. பவுட்ரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ ரொம்ப பொடியாக இருக்கு. வாசனையும் இந்த இடமே மனமாக மணக்குது. முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. இப்போ பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சுங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே அசைவம் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வேணுங்கிற அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கணுங்க. நான் வெங்காயம் சேர்க்கலை, ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணுறதுனால நான் இன்றைக்கி வெங்காயம் போடலை. உங்களுக்கு வேணும்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அது தனி டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சுங்க. சின்ன சின்னதாக வெட்டி வச்ச ஈரலை, இது ஆல்ரெடி நான் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு கழுவி வச்சுட்டேன். இந்த வெட்டி வச்ச ஈரலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஈரலுக்கு வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஈரலோட கலர் மாறி வந்துருச்சுங்க. இப்போ நான் பொடியை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா தண்ணி ஊற்றி ஈரல் வேக வச்சதுக்கப்புறம் அந்த பொடியை சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்திங்கன்னா எண்ணெயிலே வதங்கி பச்சை வடையும் போயிடும், காரமும் சூப்பராக இருக்கும். இப்போ ஈரல் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் வெந்து வரட்டும். இப்போ மசாலாவோட முட்டை கலந்து வரணுங்க. அதுக்காக இப்போ முட்டையை 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டை ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. ரெட்டைக்கரு முட்டையாக வேற போயிடுச்சு. ஈரலோட முட்டை கலந்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கும். இப்போ கொஞ்சமா மிளகு பொடி சேர்த்துக்கலாங்க. முட்டைக்கு மிளகு பொடி இல்லாமல் அது டேஸ்ட் எப்படிங்க நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட முட்டை ஈரல் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கு நிறுத்திடலாம். இந்த சில்லான மழை கிளைமேட்டுக்கு சுட சுட ஈரல் ஃப்ரை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குங்க. நம்மளோட சூடான சுவையான ஆரோக்கியமான கோழி ஈரல்
முட்டை ஃப்ரை ரெடியாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதி அற்புதம், சொல்ல வார்த்தையே இல்லைங்க. ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்காங்க, அதுக்கும் இந்த சூடான ஹெல்தியான ஒரு விஷயம் நம்ம சாப்பிடும்போது அந்த கிளைமேட்டை சொல்லவா வேணும். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.